துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார். இன்னைக்கு என்னோட ஆண்டவர் துயரப்படவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்களா? ரெண்டு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரெண்டு விஷயத்துக்கு தான் துயரப்படும். நிறைய நேரத்தில் இந்த சின்ன குழந்தைங்க எதையாவது எடுத்துரும், இல்லை ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடும். அதுக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா முதல் விஷயம் சொல்லுடே, செஞ்சியா? நான் செய்வேன். நீ அந்த பணத்தை எடுத்தியா? நான் எடுக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிசாசு இயல்பா மனுஷனுக்கு கொடுத்த ஒரு பெரிய வஞ்சகம் பாவத்தை மறைக்கிறதான காரியம். பாவம் செஞ்சிட்டீங்கன்னா துக்கப்படணும். வேத வசனம் உங்களுக்கு சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன், பாவத்தை நிலை கொண்டு இருக்கீங்கன்னா துக்கப்படணும். இந்த பாவத்தை விட முடியலையா? ஏன் இது என்ன தோர்த்திக்கிட்டே வருது? அதனாலதான் பாலியல் பாவத்துல மட்டும் பெரியவங்க யாரும் ஈடுபட்டாதீங்க. நீங்க துரத்தாம விட்டாலும் அது உங்களை துரத்தும். பிரியமானவர்களே, கொன்றும். யாராவது உங்களுக்கு உதவி செய்ய அதை வாங்கித்தாரேன் இதை வாங்கித்தாரேன்னு சொல்லுவான். அந்த பாலியல் பாவம் ரொம்ப கொடூரமானது. பெண்களே, பாவத்துல நிலைச்சிருந்த அழுங்க. குடி பழக்கத்தை விட முடியல, போதை பழக்கத்தை விட முடியல, ஐயோ இந்த பழக்கத்தை விட முடியல. அதுக்காகத்தான் நீங்க துக்கப்படணும். அப்படி நீங்க துக்கப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மறுமையில நீங்க துக்கப்பட வேண்டியதே வராது. அதனால முதல்ல துக்கப்பட வேண்டியது எதுக்காக தெரியுமா? பாவத்துல இன்னும் விட முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், காலையில உங்க வல்லமையை தாரும். என் பேச்சுல கொஞ்சம் சரியில்லை, என் நடத்தையில கொஞ்சம் சரியில்லை, என்னால இந்த காரியத்தை செய்யாம இருக்க முடியல, இந்த பலவீனத்துல நான் விழுந்துடுறேன். இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் சந்தோஷப்பட்டு பரிசுத்தமா ஆகிறதுக்கு இவன் இப்படி கேட்கிறானேன்னு ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு தர போதுமானவர், எல்லா நன்மைகளையும் தரப்போம். பாவம் செஞ்சுட்டா துக்கத்தோடு தான் நடக்கணும். தாவீது தாடி வளர்த்து குளிக்காம பல காலம் அழுது கொண்டே இருந்தான். ஆனால் அப்படியும் அவனுடைய பாவத்துக்கு ஒரே ஒரு மன்னிப்பு கொடுத்தார். என்ன தெரியுமா? நீ சாக மாட்ட, குழந்தை சாகும். பட்டையும் உன் வீட்டை விட்டு போகவே போக, சாகுறவரை உன் வீட்டை சுற்றி பட்டையை நின்றுகிட்டே இருக்கும். இதனாலதான் அடுத்தவன் மனைவியை தூக்குறது, அடுத்தவன் புருஷனை தூக்குறது ஈஸியா தூக்கிடலாம். சுத்திக்கிட்டே இருக்கும். அது பேர் என்ன? தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தூக்கிட்டு பாட்டு எழுதலாம், பாட்டு ரிலீஸ் பண்ணலாம், லட்சம் பேருக்கு பாட்டு காட்டலாம். அவன் அடுத்தவன் புருஷன், அடுத்தவன் பிள்ளை, அதெல்லாம் தூக்கி கல்யாணம் பண்ணலாம். பாட்டையும் சுத்திக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அதனால ரொம்ப கவனிக்கணும். தாவீதுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு. அடுத்த செகண்ட் பிள்ளை செத்து போகிறான். எத்தனை தவறு! அப்சலோம் சாகுறான், அதோனியா சாகுறான், அம்னோன் சாகுறான். பாலியல் பாவத்தை செஞ்சுட்டு இயேசு நல்லவர்னு இழுச்சிட்டு போயிடலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. புதைக்க வேண்டியதை புதைக்கணும், முடிக்க வேண்டியதை முடிக்கணும், விட வேண்டியதை விடணும், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யணும். அதில் பயமா இருக்கு. 2 வார்த்தையை நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு தான் போனார். உனக்கு மட்டும்தான் மன்னிப்பு, நீ சாக மாட்ட. அடுத்த வார்த்தை, பிள்ளை சாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீ சாகுற வரை உன் வீட்டை எங்க சுத்திட்டே இருக்கும். அதனாலதான் புதிய பாட்டில் அதுல இருந்து விடுதலை இயேசுவின் ரத்தத்தினால கிடைக்குது. அழுது, அப்பா செஞ்சுட்டேன், மாட்டிக்கிட்டேன், அதனால இப்படி சிக்கிட்டேன், அதனால சமாதானத்தை இழந்துட்டேன், மன்னினாதான். ரெண்டாவது துக்கம், துயரம் எது மேல இருக்கணும் தெரியுமா? நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஆமா, அதுல நிறைய பேரை பிசாசு என்ன பண்றான்? வாங்கி கடன் வாங்கு கட்டணம், அதுக்கு மட்டும்தான் துக்கம். நீங்க 1ஆம் தேதியா வந்துருவான் கடன்காரன், போச்சுப்பா. நாளைக்கு வேற 1ஆம் தேதி. என்ன பாஸ்டர் நாளைக்கு 1ஆம் தேதின்னு சொல்றாரு? நாளைக்கு கார்த்திகை 1. என்ன 1? அப்படி ஒரு தமிழ் மாசம் நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க துக்கம் எதையும் நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. 2 காரியத்துக்கு தான் ஒரு கிறிஸ்தவன் துக்கப்படணும். தப்பு செஞ்சுட்டா துக்கமாரு. ரெண்டாவது, தேவ திட்டத்துக்காக துக்கமாருங்க. அது ஒண்ணுதான். பவுலடிகளார் இதை குறித்து வசன ஆதாரம் வைக்கவா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல. நீங்க சும்மா எதுக்கோ துக்கப்பட்ட, கடன் வாங்கிட்ட பாஸ்டர், 1 கோடி ரூபாய் கடன், அதுக்காக துக்கப்பட்டேன், அதுக்காக இல்ல. மனம் திரும்புவதற்கு ஏதுவாக செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன், துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். வேதனைப்படுத்தினேன், சபையை வேதனைப்படுத்தினேன், மக்களை வேதனைப்படுத்தினேன், என் வாழ்க்கை அலங்கோலமா இருந்துச்சு, அதுக்காக நான் துக்கப்படுறேன். அவன் பாவம் செஞ்சவங்க 2 கரம் நீட்டி மன்னிக்கிறாரு. பாவத்தை நிமித்தம் ஒருத்தன் துக்கப்பட்டு, நான் செஞ்சது தப்பு, நான் 4 பேருக்கு இடரெல்லாம் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஆறுதலை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பார்.
மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு. பண்ணுங்க, தேவன் உங்களோட பேசும்போது உங்க பாவத்தை குறித்த துக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு நஷ்டம் உங்களுக்கு வராது. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறது தண்டனை வந்துருமோ நியாய தீர்ப்பு வந்துருமோ அந்த ஆள் நிக்காது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நான் ஒரு செய்தியே பேசியிருக்காரு எப்படி மறந்துருக்க கூடாது ஸ்டாண்ட்லேன்னு. அதுல முதல் பாயிண்ட், ஐயோ தண்டனை வந்துடும் கொன்றுவார் ஏசப்பா, அதனால ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நான் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு எடுக்கிறேன், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கிறேன். அவனை தண்டனைக்கு பயந்து மட்டும் ஞானஸ்தானத்துக்கு வராது. அப்பாவை நினைச்சுவாங்க, உரிமையை நினைச்சுவாங்க. நீங்கள் ஒன்றிலும் நஷ்டம் அடையாதபடிக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல். 15 வயசுல எப்படி ஒரு தப்பு பண்ண தெரியுமா? 85 வயசுல ஏன் நீ அப்ப துக்கமே படலையே, அதுலயும் வண்டி ஓட்டிட்டு வந்த. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். சொல்லுங்க, மனப்படமா எங்க அப்பா முதல்ல எங்களை தான் படிக்க வச்சார். ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான், பரலோகராஜ்யம் அவர்களுடையது, துயரப்படுகிற பாக்கியவான்கள், ஒரு ஆடு சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், நீதியின் பரிசுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள். உங்க குழந்தைகளுக்கு தெரியுமா? எங்க பாஸ்டர் நினைக்கிறேன் கிருபாசனத்தில் 5 அதிகாரம் முழுசும் படிக்க வச்சார் ஒரு தடவை. கிறிஸ்டியனையான்னு நினைக்கிறேன். எல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்க வேண்டியது. இது வாழ்க்கையை மாற்றுகிற காரியம். முதல்ல இப்ப என்ன சொன்னேன், ஆவியில. ரெண்டாவது என்ன சொன்னேன், அழுதுட்டே இருக்க வேலை செய்யற இடத்துல. இன்னும் எங்க வீட்டுக்காரன் குடிய விடலையா? நான் என்ன பெரிய சபையில நாங்க தான் நம்பர் 1, நம்பர் 10 நம்பர் போட்டுக்கிற வேண்டியதான். இன்னும் என் குடும்பத்தை கூட என்னால காக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. துயரமாவே இருங்க, துக்கமாவே இருங்க. ஆமா, அடிக்கடி ஆகாரத்துல கூட கண்ணீரை கலந்தாராம். ஒரு அழிலே சொல்லுங்க, ஆகாரத்துல எப்படி இருக்க கண்ணீரை கலந்தாரு? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்ணில் இருந்து என்ன ஓடுமா? தூக்கத்திலையும் கண்ணீர், நடுதாத்தையும் கண்ணீர். என்னையா வாழ்ற, என்ன பெரிய கிறிஸ்தவன், என் குடும்பத்தை கூட நான் விட்டு எடுக்கல. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.